ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் பாத்தீங்கன்னா ஃபோர்த் லெசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அமைப்புகள். பார்க்கலாங்களா? பாருங்க, அமைப்புகள் நம்ம பார்க்கலாமா? வடிவங்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க. பாருங்க, இங்க நீங்க வடிவங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அமைப்பு வரும்னு பார்க்கலாமா? பாருங்க, இது என்னது? செவ்வக சதுரம், செவ்வக வடிவம். இது முக்கோணம், செவ்வகம், அப்புறம் முக்கோணம், செவ்வகம், முக்கோணம். அடுத்து ஒரு செவ்வகம் தானேப்பா வரணும். ஒண்ணு விட்டு ஒண்ணு வந்துட்டே இருக்கப்ப ஒரு செவ்வகம். அடுத்து பாருங்க, வட்டம், சதுரம், முக்கோணம் வந்து தலைகீழா இருக்கு. அடுத்து ஒரு வட்டம், சதுரம், முக்கோணம். இப்போ அடுத்து ஒரு வட்டம் தானே வரணும். ஏன்னா முக்கோணம்க்கு அடுத்து பாருங்க, இங்க முக்கோணம் இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு வட்டம் தானே. ஸோ இங்க முக்கோணம்னா அதுக்கு அடுத்து ஒரு வட்டம். அடுத்து பாருங்கப்பா, இங்க ஒரு சதுரம் ஒரு நீள்வட்ட வடிவத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு ஐங்கோணம். அப்புறம் ஒரு சதுரம் நீள்வட்ட வடிவம் ஐங்கோணம். ஐங்கோணத்துக்கு அடுத்து சதுரம் தான் இருக்கு. அப்ப சதுரம் தான் இங்க வரணும். அடுத்து இங்க வந்து ஒரு சாயசதுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க செவ்வகம், வட்டம், அப்புறம் முக்கோணம் வந்து தலைகீழா கொடுத்துருக்காங்க. அதே சாயசதுரம், செவ்வகம், இங்க வந்து வட்டம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வட்டம், ஐங்கோணம், இங்க செவ்வகம், இங்க முக்கோணம் தலைகீழா இருக்கு. அதே மாதிரி வட்டம், ஐங்கோணம், அதுக்கடுத்து ஐங்கோணம் அடுத்து ஒரு செவ்வகம். சரிங்களாப்பா? இப்ப எதுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்றதுதான் அமைப்பை பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து பாருங்க, இங்கேயும் விடுபட்ட இடத்தில் வரக்கூடிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் வந்திருக்கா, ஒரு கனசதுரம், முக்கோணம், கூம்பு. அதாவது கோளம், கனசதுரம், கூம்பு. அடுத்து கோளம், கனசதுரம், கூம்பு. அடுத்து என்ன வரணும்? கோளம் தானே வரணும். இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கோளமா, கனசதுரமானா? கோளம் தான் சரி. அடுத்து பாருங்க, இங்க உருளை, கூம்பு, கனசெவ்வகம். அடுத்து உருளை, கூம்பு, கனசெவ்வகம். உருளை, கூம்பு தான் வரணும். ஏன்னா உருளைக்கு அடுத்து கூம்பு தான் இருக்கு. அப்ப கூம்பா, கனசெவ்வகம்னா கூம்பு. அடுத்து கோளம், சாயசதுரம், கனசெவ்வகம், இங்க கூம்பு. பாருங்க, மறுபடியும் கூம்பு வந்திருக்கு. இங்க அதுக்கு அடுத்து உருளை வந்திருக்கு. சரி, கோலம் வந்திருக்கு. அடுத்து சாயசதுர ஷேப்ல வந்திருக்கு. அதுக்கடுத்து கனசெவ்வகம். கனசெவ்வகத்துக்கு அடுத்து என்ன இருக்கு? கூம்பு தானேப்பா இருக்கு. ஸோ அதுதான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து என்ன வரும்? இப்ப பாருங்க, இங்க கனசெவ்வகம் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வரும்னு பார்க்கணும்னா, இங்க கனசெவ்வகம் இருக்கா, அதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அந்த இமேஜ் தான் இங்க மார்க் பண்ணணும். இதுதான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்களா? இங்க ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த ஒரு பாக்ஸ்ல கீழே 2 பாக்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்ப மேல இந்த ஒரு பாக்ஸ், கீழே 2 பாக்ஸ், இந்த இமேஜ் மாதிரி இருக்கா? அடுத்த 3. அப்புறம் இதுக்கு அடுத்து என்ன வரணும்? கீழே 4 பாக்ஸ் வர மாதிரி தானேப்பா வரணும். இதுதான். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கப்பா, இங்க வெளியே ஒரு சதுரம் இருக்கு, உள்ள ஒரு சதுரம், மொத்தம் 4 சதுரம் இருக்கு. இதுல 3 சதுரம் இருக்கு. அடுத்து வரக்கூடியது 2 சதுரம் தான் இருக்கணும். அது இதுதான். சரிங்களா? என்னென்ன கலர்? கிரீன் கலர் ஒண்ணு, ரெட் கலர் ஒண்ணு. இதுவும் 2 சதுரம் தான். இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஷேப் பார்த்துட்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அமைப்பை உற்று நோக்கி அடுத்து வர வேண்டியதை தேர்ந்தெடுக்க. இங்கேயும் அதே தான். சதுரம், இங்க வந்து வட்டம், சதுரம் 2 வட்டம், அப்புறம் சதுரம் 3 வட்டம் இருக்கு. அடுத்து சதுரம் 4 வட்டம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்துட்டு 3 வட்டமா 4 வட்டம் இருக்கணும். சதுரம் 4 வட்டம் இருந்துச்சுன்னா அதுதான் சரி. அடுத்து பாருங்க, இந்த ஷேப் பாருங்க, ஒவ்வொன்றும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு 4 ஒரு குரூப். அடுத்த 4 ஒரு குரூப். இதுக்கு அடுத்து ஐங்கோணம்க்கு அடுத்து என்ன வரணும் பாருங்க. ஐங்கோணம்க்கு அடுத்து ஒரு முக்கோணம் வந்திருக்கா, ஐங்கோணம்க்கு அடுத்து ஒரு முக்கோணம் வரணும். அடுத்து பாருங்க, இங்க கீழே 3 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே 3 முக்கோணத்தோட மேல ஒரு சிவப்பு கலர் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுல வந்து மேல ஒரு 2 சிவப்பு கலர் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரணும்? இங்க 3 முக்கோணம், அப்புறம் 2 முக்கோணம் வந்துருச்சு. மேல இப்படி ஒரு முக்கோணம் வரணும் தானேப்பா? அப்ப இதுதான் சரியாக இருக்கும். அடுத்து பாருங்கப்பா, கீழ்காணும் படங்களை பயன்படுத்தி உனக்கு பிடித்த அமைப்புகளை வரைந்து வண்ணமிடுக. பாருங்க, அமைப்புகள் இங்க ஒரு பட்டம், பந்து, பட்டம், பந்து, பட்டம், பந்து, அப்படி ஒண்ணு மாறி வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது இந்த இடத்துல வரைஞ்சு கலர் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கப்பா, எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்க, 25, 30. 5 5 கூட்டியிருக்காங்க. 25க்கும் 30க்கும் என்ன வித்தியாசம்? 5 தானே. அப்புறம் 5 கூட்டினா 35. அடுத்து 5னா 40, அடுத்து 45, 50, 55, 60, 65. அடுத்து பாருங்கப்பா, 19, 17. இது 2க்கும் உள்ள வித்தியாசம் 2. 2 2 குறைச்சுக்கிட்டே வராங்க. 19க்கு அடுத்து 2 குறைச்சோம்னா 17. அந்த மாதிரி 2 கழித்துக்கிட்டே வராங்க. பாருங்க, 17ல 2 போயிடுச்சுன்னா 15. அதுக்கு அடுத்து 2 குறைச்சா 13. அடுத்து 11, 9, 7, 5, 3. அடுத்து பாருங்கப்பா,
90 குடுத்துருக்காங்களா? அதுல இருந்து 10 குறைச்சிருக்காங்க. 10 குறைச்சீங்கன்னா 80 வரும். அதுல இருந்து 10 குறைச்சா 70, அடுத்து 60, 50, 40, 30, 20, 10. சரிங்களா? அடுத்து இங்க 11 குடுத்துருக்காங்களா? அதுல இருந்து இங்க 22, இங்க 33. என்ன பண்ணியிருக்காங்க? 11, 11 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப 11, 20, 11வது வாய்ப்பாடு படிச்சுக்கோங்கள. ஓர் 11 11, ஈர் 11 22, மூ 11 33 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11, 22, 33, 44, 55, 66, 77, 88, 99. சரிங்களா? அடுத்து பாருங்க. இதுவும் எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்கதா? கிடையாது. 155 கொடுத்துருக்காங்களா? அடுத்து 160. 2க்குள்ள வித்தியாசம் 5 5 தான். வித்தியாசம் எப்படி பார்க்கறது? 160யும் 155யும் கழிச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான வித்தியாசம் வரும். இங்க வந்து 5 1 இங்க கொடுத்துட்டோம்னா 10 10ல 5 போச்சுன்னா 5 இங்க 5 தான் இருக்கு. சோ இதெல்லாம் 0 ஆயிரும். அப்ப 5 தான் வித்தியாசம். இப்ப 5 கூட்டணும். இங்க இருந்து 5 கூட்டணும். அடுத்து 5 கூட்டணும். 5 5 கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 10 10 குறைச்சிக்கிட்டே வரணும். பாருங்க 270 அடுத்து 260 -10. அடுத்து 250 240 230 220 210 200 190. இதுல பாத்தீங்கன்னா 20 20 கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. சரிங்களா? 300 320 340 360 380 400 420 440 460. இங்கேயும் அதேதான் எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்கின்ற 900 900க்கு அடுத்து அதுக்கு அடுத்து 890 ஆயிடுச்சு. -10 10 குறைச்சிருக்காங்க. 890 880 870 860 850 840 830 820. அடுத்து பாத்தீங்கன்னா 750. 750ல இருந்து 20 20 குறைச்சிருக்காங்க. 750க்கும் 730க்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 20. கழிச்சு பார்க்கணும் 2க்குள்ள வித்தியாசம். அப்ப அது கழிச்சிருக்காங்களா கூட்டியிருக்காங்களா நமக்கே தெரியும். சரிங்களா? 730 710 690 670 650 630 610 590. அடுத்து பாத்தீங்கன்னா 750. அடுத்து 775 போயிட்டாங்க. 2யும் பாத்தீங்கன்னா 25 வந்து கூடுதலா இருக்கு. எவ்வளவு கூடுதலா இருக்கு? 25. அப்ப 25 25 நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். 800 825 850 875 900 925 950. அடுத்து பாருங்க 1 3 5 7 9 11. இதுல விடுபட்ட அமைப்பை வந்து உற்று நோக்குகின்றாங்க. எல்லாமே 2 2 கூட்டியிருக்காங்க. ஒற்றைப்படை எண்களா இருக்கு. 11ல 2 கூட்டுனீங்க அப்படின்னா 13. அப்ப விடுபட்ட எண் 13. அடுத்து எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க பாருங்க. 5700 அப்புறம் 5690. என்ன பாத்தீங்கன்னா 10 வந்து மைனஸ் பண்ணிட்டே வராங்க. 5680 5670 5660 5650 5640 5630 5620 5610. சரிங்களாப்பா? அடுத்து 4100ல் தொடங்குக. ஒவ்வொரு முறையும் 100ஐ கூட்டி எழுதுக. இப்ப 4100 கழிச்சு ஆரம்பிச்சோம்னா அதுல இருந்து 100 கூட்டணும். 100 கூட்டினா 4200. அடுத்து 4300 4400 4500 4600 4700 4800. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. கபிலன் முதல் நாள் 3 நட்சத்திரங்களும் 2ஆம் நாள் 6 நட்சத்திரங்களும் 3ஆம் நாள் 9 நட்சத்திரங்களும் வரைந்தான் எனில் 5வது நாளில் அவன் வரையும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. இப்ப முதல் நாள் 3 வரைஞ்சிருக்காங்களா? 2வது நாள் 6 3வது நாள் 9. அப்ப 4ஆம் நாள் அப்ப எல்லாமே 3 3 கூடிக்கிட்டே தானேப்பா வருது. 4ஆம் நாள் வந்து 12 வரைஞ்சிருப்பாங்க. 5ஆம் நாள் வந்து 15 வரைஞ்சிருப்பாங்க. இப்ப ஆன்சர் வந்து 15. அடுத்து பாருங்கப்பா. வண்ண கட்டங்களில் உள்ள எண்களை காலி கட்டங்களில் நிரப்பி மாய சதுரத்தை நிறைவு செய்க. பாருங்க வண்ண கட்டங்கள் இதெல்லாம் வண்ண கட்டங்கள். இந்த கட்டங்கள்ல உள்ள இருக்கிற எண்களை இங்க விடுபட்ட கட்டங்கள்ல நிரப்பி இந்த சதுரத்தை வந்து நிறைவு செய்யணும். ஒண்ணும் இல்லை. இங்க 18 இருக்கா? இதை தூக்கி அவங்க இதை க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருக்கிற 9 இதை எடுத்து இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இங்க இருக்கிற 18 தூக்கி இங்க போடணும். இந்த 2 தூக்கி இங்க போடணும். அதே மாதிரி 6 தூக்கி இங்க போடணும். 14 தூக்கி இங்க போடணும். போட்டீங்கன்னா எல்லாத்தோட கூட்டுத்தொகையும் சேமாக இருக்கும். பாருங்க இதை கூட்டினீங்கன்னா 12 கூட்டல் 14 எவ்வளவு? 26. இங்க ஒரு 4னா 30. சரிங்களாப்பா? அப்ப இது 30. இங்கேயும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்து இந்த 3 நம்பரை மட்டும்தான் கூட்டணும். 30. அதே மாதிரி இங்கேயும் கூட்டினீங்கனாலும் 30 தான் வரும். சரிங்களா? அதே மாதிரிதான் இப்ப இந்த சைடும் நீங்க கூட்டி பார்க்கணும். சரிங்களா?
16 கூட்டல் 2 18, 18 கூட்டல் 12னா 30. இதோட கூட்டுத்தொகையும் சேமாக வரணும். சரிங்களா? இந்த சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை எல்லாம் சேமா இருந்தாதான் அது வந்து கரெக்ட்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க பாருங்க, இங்க விடுபட்ட எண்கள் பாருங்க, இங்க இருக்கிற 45 இங்க வரணும், இங்க இருக்கக்கூடிய 5 இங்க வரணும், இங்க இருக்கக்கூடிய 35 இங்க வரணும், இங்க இருக்கக்கூடிய 15 இங்க வரணும். சரிங்களா? இப்ப வந்து இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 75 இருக்கும். இங்க இந்த சைடு இருந்து கூட்டும் போதும் 75 தான் இருக்கும். நீங்க எல்லா சைடும் கூட்டினாலும் 75 தான். அதே மாதிரிதான் இங்கேயும் 13 இங்க வரணும், 17 இங்க போகணும், 19 இங்க வரணும், 11 இங்க வரணும். எல்லாத்தோட கூட்டுத்தொகை வந்து 45. இங்கேயும் 45. சரிங்களாப்பா? அடுத்து இங்கேயும் பாருங்க, 6 முதல் 14 வரை உள்ள எண்களை பயன்படுத்தி மாய சதுரத்தை நிறைவு செய்க. 6ல இருந்து 14 இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம போடணும். இப்ப பாருங்க, இந்த இடம்ல கேப்பா தானே இருக்கு, அதாவது விடுபட்ட இடங்களாக தான் இருக்கு. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும். 7ஐயும் 11ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 18ன்னு வரும். அதோட 30 வரணும் நமக்கு. இதோட கூட்டுத்தொகை வந்து 30 வரணும். ஆனா நம்ம கிட்ட 18 இருக்கு. 30 வரணும்னா என்ன நம்பர் போடணும்? இப்ப 30 18ஆல கழிக்கணும். கழிச்சீங்கன்னா இங்க 3ல இருந்து 1 அங்க கொடுத்துருவோம். ஏன்னா 0 தானே இருக்கு. இப்ப 10,000 இங்க 2. 10ல இருந்து 8 போயிடுச்சுன்னா 2, 2ல இருந்து 1 கழிச்சோம்னா 1. இப்ப 12. அப்ப 12 இங்க வந்துச்சுன்னா இங்க இதோட கூட்டுத்தொகை வந்து கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள்லயும் என்ன எண் வரணும் அப்படின்றத நம்ம போட்டு பார்க்கணும். சரிங்களாப்பா? இங்க 10 தான் இருக்கு, நமக்கு 30 வேணும். ஆனா இங்க 2 கட்டம் வந்து காலியா இருக்கு. அப்ப இங்க இருக்கிறதையும் நம்ம கூட்டி பார்க்கணும். இத கூட்டி பாருங்க. 11 13 கூட்டுனீங்க அப்படின்னா 24. 24 30 வரணும்னா எதை போடணும்? 6 போடணும். இப்ப இங்க 6 வந்துருச்சு, இங்க 10 வந்துருச்சு. 16. அப்ப இங்க என்ன போட்டா 30 வரும்? 14 போட்டா 30 வரும். அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க 13 இருக்கு, 9 இருக்கு. இங்க என்ன நம்பர் போட்டா கரெக்டா இருக்கும்? 8 போட்டாதான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட்டி பார்க்கணும். பாருங்க, நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 14, 12, 6, 8. இந்த 4 எண்களும் 6 முதல் 14 வரையுள்ள எண்கள் தானேப்பா. சோ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய குறிப்புகளுக்கு ஏற்பதான் நம்ம எழுதணும். அதே மாதிரிதான் 14ல இருந்து 22 வரையுள்ள எண்களை பயன்படுத்தி இந்த சதுரத்தை நிறைவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 54. அப்ப இங்கேயும் 54 தான் வரணும். அப்ப இங்கெல்லாம் என்ன வரணும்ன்றத நீங்க கூட்டி பார்த்துட்டு நீங்க போடணும். சரிங்களாப்பா? இது வந்து நீங்களா கூட்டி பார்த்துருங்க. இதுல இருக்கக்கூடிய ஆன்சரை நீங்க அப்படியே எழுதாம நீங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எழுதுறது ரொம்ப உங்களுக்கும் அது புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகே குட்டீஸ்? இப்போ இந்த அமைப்புகள் லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.